வணக்கம் சென்னை மக்களே, நான் சத்யவர்ஷா. ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்து பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறது. ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்து மக்களிடத்தில் முழுமைப்படுத்தி மக்களுக்குரிய ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, தொழிற்சாலைகளுடைய பாதுகாப்பு, இது போன்ற அனைத்து மக்களுடைய விவசாய மக்கள், நெசவாளி மக்கள் போன்ற அனைத்து வகையான மக்களை மிகப்பெரிய அளவில் பாதுகாத்து அவர்களுடைய திட்டங்களை முழுமைப்படுத்தி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்த அனைத்து குடும்பத்துக்குமே 10,000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதே மாதிரி வருடத்துக்கு 3 எரிவாயு சிலிண்டர் என்பது மகளிருக்குரிய மிகப்பெரிய பங்களிப்பு. மாதம் 2,000 ரூபாய் மகளிருக்குரிய அந்த நியாய விலை அட்டையின் பேரில் கொடுக்கின்ற பங்களிப்பு அனைத்துமே ஒரு மிகப்பெரிய மக்களை மீட்டெடுக்க வேண்டும். எந்த விதத்திலுமே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி ஈடுகட்ட முடியாத அளவில் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல் மற்றும் அவர்களுக்குரிய தகுந்த வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு இல்லாத காரணத்தால் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு அந்த தேர்தல் அறிக்கை அனைத்துமே ஒரு மிகப்பெரிய சான்றாக, அதே சமயத்தில் அனைத்து வகையிலுமே ஈடுகட்டக்கூடிய திட்டங்களை, வருமானத்தை ஈட்டக்கூடிய திட்டங்களாக வைத்து கொண்டு மட்டுமே அளித்த அனைத்து வகையான தேர்தல் அறிக்கையுமே. மற்ற கட்சிகள் இன்றைக்கு வெறும் கதை சொல்லிக்கொண்டு மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்கப்பட்டு மீண்டும் மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை எடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு நிர்ணயம் செய்த மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சி அமைப்பை கொடுத்து சொல்கின்ற அனைத்து வகையான வாக்குறுதிகளுமே முழுமைப்படுத்தி ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமா என்று மக்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு மக்களுக்குரிய மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கின்றது. விவசாய மக்களுக்கு அவர்கள் கேட்ட அந்த நெல் கொள்முதல் மற்றும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு குவிண்டலுக்கு 3,500 ரூபாய் மற்றும் கரும்பு ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாய் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் ஒவ்வொரு இன்றைக்கு இளைய சமுதாயம் தற்காலிக ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டுநர்களாக தற்காலிக வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே ஒரு அடிப்படையான வேலை நிர்ணயம், சம்பளம் வேண்டும். அவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம், மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு போன்ற அனைத்து வகையிலுமே ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை அதற்கு மிகப்பெரிய சான்று. கொடுக்கின்ற அனைத்து வகையான அந்த அறிக்கைக்கு ஏற்ப வருமானத்தை ஈட்ட வேண்டும், மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலுமே பார்த்து மக்களுக்குரிய திட்டங்களாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விளம்பர மாடலை வெறும் போஸ்டர்களாக மட்டுமே 5 ஆண்டில் நாம் பார்த்தது. சட்ட ஒழுங்கு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து ஒரு காவல் அதிகாரிகளாக நாம் பார்த்ததை இனி வரும் காலங்களில் நமக்குரிய ஆட்சி அமைப்பாக ஒரு முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருந்ததை போல ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அந்த அமைச்சர் மாற்றப்படுவார்கள். அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவரால் உருவாக்கப்பட்ட அந்த தொண்டர்கள், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முதலமைச்சராக அமர முடியும் என்பதற்காக மிகப்பெரிய சான்றுதான் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியை. நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் மக்களே. இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். இது நம்மளுடைய கட்சி. கண்டிப்பாக பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். நன்றி.